அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, இவ்வளோ பிரண்டை வச்சுருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இது பிரண்டை சட்னி தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது ரெடி பண்ண போகிறீங்களா? பிரண்டை சட்னியாகவும் நம்ம பயன்படுத்தலாம். வேறு எலும்புக்கு மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து இந்த பிரண்டை. போன் செட்டர் தான் இதுக்கு பேர். வஜ்ரவல்லி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. பிரண்டை வந்து பல நோய்களுக்கு நம்ம மருந்தாக பண்ண, முக்கியமாக எலும்பு சம்மந்தமான இந்த மூட்டு தேய்மானம் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு, வாத சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம பிரண்டை மருந்தாக பல விதத்தில் பயன்படுத்தலாம். இதில் ஆயிலாகவும் தயார் பண்ணலாம், களிம்பாகவும் நம்ம தயார் பண்ணலாம், நீங்கள் சட்னியாக கூட செஞ்சு சாப்பிடலாம். இது மருந்து எப்படியா? நீங்கள் மருந்து எப்படி தயார் பண்ணணும்னா, இது இப்போது பிரண்டை ஒரு தைலமே நம்ம செய்யணும்னு வைங்க. சிம்பிளாக செய்யக்கூடியது. இந்த பிரண்டை இப்படி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது ஒரு கல்லில் வச்சு இடிக்கணும். இடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இது அரிப்புத்தன்மை அதிகம். அப்படியே இடிச்சிங்கன்னா கையில் புண்ணாயிரும். அதனால் அரிசி கலக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் அது இடிக்கணும். க்ளவுஸில் தான் புளியணும். புரியுதுங்களா? இப்போ இது நீங்கள் களிம்பு தயார் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட சாறு ஒரு 2 லிட்டர் எடுத்திங்கன்னா 1 லிட்டர் நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இது கூட 250 கிராம், 1 லிட்டருக்கு 250 கிராம் பொன்மிளகு, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பொன்மிளகை போட்டு நம்ம காய்ச்சிரும். காய்ச்சிட்டு மணல் பதம் ஆகும். ஆகும்போது வடிகட்டணும். வடிகட்டுறது அப்படின்னா ஒரு 50 கிராம் பச்சை கற்பூரம் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும். அந்த வடிகட்டுற அந்த ஆயில் அந்த பச்சை கற்பூரத்தில் போட்டு வடிகட்டணும். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது பேஸ்ட்டாக இருக்கும், களிம்பாயிரும். இது மூட்டு தேய்மானத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். மேலே அப்ளை பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்க கண்டிப்பாக குலுகுலு திக்த கிருதம்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் ஒரு நெய் கிடைக்கும். குலுகுலு திக்த கிருதமும் இந்துகாந்த கிருதம் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம தயார் பண்ணுறோம். இல்லை முடியாதவங்களுக்கு கடையில் கிடைக்கும். நாட்டு மருந்து குலுகுலு திக்த கிருதம் ப்ளஸ் இந்துகாந்த கிருதம் இது ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி காலை இரவு 2 வேளை உள்ளே சாப்பிட்ணும். இது மேல் பூச்சிக்கு நம்ம பயன்படுத்தலாம். இது ஒரு முறை. இதே மாதிரி இதே பிரண்டை பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு கடுமையான வலி இருக்குல்ல, அந்த வலியிலேருந்து சடனாக அவங்க அந்த வலியிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். இதை கட் பண்ணி பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுக்கணும். அது வறுத்துட்டு இது நல்ல ஒரு பொன் நிறமாகும். இந்த பிரண்டை ஒரு மஞ்சள் கலரில் வரும்போது ஒரு வரமிளகா பிச்சு அதில் போட்டுடணும். போட்டு ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி விட்டுறணும். ஊற்றி அது 1 கிளாஸாக சுண்ட வைக்கணும். சுண்ட வச்சு 2 வேளை லேசாக சூடாக 1/2 டம்ளர் குடிச்சு ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த வலி நிற்கும். அந்த கிட்னி ஸ்டோனால் ஏற்படக்கூடிய வலியிலேருந்து அங்கே விடுபடலாம். யூரின் சடனாக போகும். மிக அற்புதமாக பிரண்டை வேலை செய்யும். அது மாதிரி நிறைய மருத்துவ குணங்களை இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் பிரண்டை பற்றி. சூப்பர்ண்ணா, சூப்பர். ஏன்னா அண்ணன் சொன்ன விஷயம்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரண்டையில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படிங்கிறத செய்முறைன்னு சொன்னாங்க. ஸோ செய்முறை செய்ய முடியாதவங்க கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது. நீங்கள் அண்ணன்கிட்ட என்ன எதுன்னு டவுட் கேட்டுக்கலாம். ஆனால் நன்றி.